ராமாயணத்துல உள்ள கதை. மகாபாரதத்துல உள்ள கதை. கர்ணன் இறந்ததுக்கு அப்புறம் சூரியன் பகவான் வந்து அவங்க மகன பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாரு. வருத்தப்பட்டு அந்த டைம்ல அவர் ரொம்ப ஆக்ரோஷமாகி அந்த சூரிய ஒளியும் ரொம்ப கொந்தளிச்சுச்சாம். அப்ப யார்கிட்ட நியாயம் கேட்க தெரியாம அப்ப சிவன் முன்னுக்கு தோன்றப்ப அவரு ஒண்ணு கேட்டாரு அவங்ககிட்ட. என் பையன் வந்து இவ்ளோ தானம் பண்ணியிருக்கான், தர்மம் பண்ணியிருக்கான். ஆனா அவனோட கவச குண்டலத்தையும் வாங்கிட்டீங்க. அவனோட எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க. கடைசியா என் மகன் குடுத்த தானமா குடுத்த அவனோட புண்ணியத்தையும் நீங்க வாங்கிட்டீங்க. அதனால எப்படி என் மகன நீங்க இறந்து போக விட்டீங்கன்னு. அப்பதான் அவரு சொன்னார். சிவன் சொன்னாராம். "உன் பையன் தானம் தானம் தான் பண்ணியிருக்கான் தவிர தர்மம் பண்ணல. ஒருத்தவங்க பசின்னு நம்மகிட்ட வாய தொறந்து கேட்கும்போது நம்ம குடுக்குறது தானம். அதே அவங்க பசின்னு நம்மளா புரிஞ்சுகிட்டு குடுக்குறது தர்மம். அவங்க கிட்டலாம் பணம் இருக்கு. நீங்க குடுத்தீங்கன்னா, அது தானத்துல தான் சேரும். ஆனா எவ்வளோ ஏழை குழந்தைகள் வாய் தொறந்து கேட்க முடியாத இடத்துலலாம் இருக்காங்க எவ்வளவோ பேரு. அவங்களுக்கு கேட்காமலே போயிட்டு நீங்க பண்ணுங்க. அதுதான் தர்மம். எல்லாம் தர்மத்த பண்ணுங்க." தம்பி சந்தோஷ் ஈஸ்வரி லைட்டா பார்த்து இருக்கான்.